Hello viewers, வணக்கம் and welcome to my channel. நம்ம வீட்டு ஸ்பெஷல். மழைக்காலம் வந்துட்டாலே நம்ம லிப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வெடிப்புழுந்து போய் கிடக்கும். அதே மாதிரி லிப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரையா தோல் உறிஞ்சு வரும். மூக்குக்கு மேல எல்லாம் பாத்தீங்கன்னா லைட்டா இந்த தோல் உறிஞ்சிட்டு ஸ்கின் எல்லாம் ரொம்ப ட்ரையா பொலி விழுந்து இருக்கும். அப்படி இருக்கிற இந்த மழைக்காலத்துல எப்படி நம்ம லிப்ஸையும் ஸ்கின்னையும் நல்லா வறட்சி இல்லாம பாத்துக்கிறது அப்படிங்கிற ஹோம் டிப்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப வாங்க இந்த டிப்ஸ் எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம். லிப்ஸை நல்லா மாய்ஸ்சர் பண்றதுக்காக நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு வேஸ்லின் எடுத்திருக்கேன். வேஸ்லின் வந்து நமக்கு லிப்ஸ்ல இருக்கிற ட்ரைனஸ், அந்த வெடிப்பு இதெல்லாம் போக்குறதுக்காக வந்து வேஸ்லின் நல்லா வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். சோ 1 ஸ்பூன் அளவுக்கு வேஸ்லின் எடுத்திருக்கேன். அது கூட நான் இன்னைக்கு எடுக்கிறது பாத்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ், அதாவது ரோஜா இதழோட பொடி. இப்ப இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் என்ன பிராண்ட்ல வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லனா வந்து நேச்சுரலா செஞ்ச மரச்செக்கு எண்ணெய் கூட எடுத்துக்கலாம், அது உங்க விருப்பம் தான். சோ தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. இப்ப இத நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இத நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் நல்லா ஒரு கிரீமியா இருக்கும் இந்த டெக்ஸ்டர். பாத்தீங்கன்னா இத வந்து நைட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம வந்து லிப்ஸ்ல அப்ளை பண்ணிட்டு படுக்கும் போது லிப்ஸுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சர் கிடைக்கும். அண்ட் ரோஜா இதழோட நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும் போது நாளடைவுல நம்மளோட லிப்ஸ் வந்து நல்ல நேச்சுரல் பிங்க் கலருக்கு வரும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா பனிக்காலத்துல பாத்தீங்கன்னா வாயை சுத்தி நல்லா உதட்டுல எல்லாம் நல்ல வெடிப்பு வரும். இது மாதிரி நம்ம டெய்லி நைட் அப்ளை பண்ணிட்டு படுக்கும் போது அந்த வெடிப்பு அதெல்லாம் வராம இருக்கும். இப்போ இந்த ஹோம்மேட் நேச்சுரல் லிப் பாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண வச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி குட்டி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்லாம் நம்ம வந்து ஃபேன்சி ஸ்டோர்லயே கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபா 12 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம அதுல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம ஒரு 2 மாசம் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்ல இருந்தாலும் கெட்டு போகாது. அதே சமயத்துல ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணாலும் ஒரு 3 மாசம் வரைக்கும் தாங்கும். சோ இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னர்ல நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம டெய்லி நைட் அதை அப்ளை பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்கு நல்ல ரிசல்ட் வரும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. ஒரு 1 வீக் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாலே நல்ல ரிசல்ட் தெரியும். நீங்க அப்ளை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு 3 மாசம் வரைக்கும் நமக்கு நல்ல லைஃப் கிடைக்கும். சோ ரூம் டெம்பரேச்சர்லயே வெளியிலே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2 மாசம் வரைக்கும் இது மாதிரி ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.